நீங்கள் ஜென்ரலாக புற்றுநோய் அப்படின்றது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வோடு நம்ம புற்றுநோயை அணுகணும். ஆக்சுவலாக ஸ்மோக்கிங்கே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸ்மோக்கிங் வந்து ஈவன் ஒரு சிகரெட் கூட இப்போ வந்து நீங்கள் 10 வருஷம் ஸ்மோக் பண்ணீங்க, 20 வருஷம் ஸ்மோக் பண்ணீங்க, எப்போ ஸ்டாப் பண்ணாலும் பெனிஃபிட் தான். ஈவன் ஒரு சிகரெட் கூட நல்லது கிடையாது. ரிப்பீட்டடாக கவுன்சிலிங், அதாவது வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 1 வீக் அப்புறம் திரும்ப அதோட பலனை திரும்ப சொல்லணும். உங்களுக்கு திரும்ப அதை நிப்பாட்டணும், திரும்ப இன்னொரு 1 வீக் கழிச்சு திரும்ப சொல்லணும். இதே மாதிரி ஹலோ சார், இன்னைக்கு நம்ம லங் கேன்சர் பற்றி பேசுகிற ஒரு தினத்தில் இணைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆதினை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் லெசின் குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து நுரையீரல் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நம்ம அதை பற்றின ஒரு அவேர்னஸும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு இந்த நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது சார்? நுரையீரல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய காரணங்கள் ஆக்சுவலாக மல்டிபிள் காரணம் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல் தான் ரொம்ப முக்கியமான. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நுரையீரல் கேன்சருக்கு வந்து 80 to 90% புகைப்பிடித்தல் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம வந்து புகைப்பிடித்தல் மட்டும்தான். ஏன் புகைப்பிடிக்காதவங்களுக்கு கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் புகைப்பிடிக்கிறாங்க, பட் ஒய்ஃப் புகைப்பிடிக்கிறது இல்லை, பட் ஒய்ஃபுக்கு நுரையீரல் கேன்சர் வருது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது பாசிவ் ஸ்மோக்கிங், அவங்களுக்கு வந்து பாசிவ் ஸ்மோக்கிங் புகையே பிடிக்கலனாலும் அது டெய்லி அவங்க சுவாசிக்கிறதுனால அதனால அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வருது. அதை தவிர மீதி இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வெஸ்டர்னைசேஷன், அதாவது ஒரு ஏர் பொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியிலலாம் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஈவன் நிறைய டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுன்றோம். அது வந்து டிராஃபிக் ஆக்சிடென்ட் டைரக்டாக நடக்குது, பட் இன்டைரக்டாக அது எல்லாமே லங் கேன்சரை அதிகப்படுத்திட்டு இருக்கு. காற்று மாசடைதல், அதை தவிர ஆஸ்பெஸ்டோஸ், அதாவது ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டட்னு சொல்லுவோம், அது ஆஸ்பெஸ்டோசிஸ், இல்லைன்னா அர்சனிக் பாய்சனிங், இது இல்லாமல் ரேடான், அதாவது இயற்கை வாயு ரேடான்னு சொல்லுவோம், அதனால வர்றது. இதெல்லாம் இல்லாமல் சில டைம்ல மரபணுவில் வர பிரச்சனைகள்னால கூட இது வந்து லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லங் கேன்சர் மல்டி ஃபேக்டோரியல். இது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்தா அது ஸ்மோக்கிங் மட்டும் தான், அதாவது வந்து புகைப்பிடித்தல் மட்டும் தான் ஒரு காரணம். அதை தவிர நிறைய காரணங்கள் இருக்கு. எல்லாமே ஒரு ப்ரொபோர்ஷன்ல நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்களா அமையும். சரி, இப்போ புகைப்பிடித்தல் தான் நுரையீரல்ல வர புற்றுநோய்க்கு ஒரு மெயினான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலா இயங்கிட்டு இருக்க நுரையீரல்ல இந்த புகைப்பிடிக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது சார்? இப்போ நார்மலா வந்து புகைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகைப்பிடிச்சுட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புகைப்பிடித்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 80% நுரையீரல் கேன்சர் காஸ் பண்ணுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ புகைப்பிடித்தல் என்ன ஆகும்னா, நீங்க வந்து அந்த ஸ்மோக், அதுல வந்து ஆக்சுவலா பார்த்தா ஒரு 7000க்கும் மேலான ஒரு வேதியியல் பொருட்கள் நிறைய அந்த ஸ்மோக்கிங்ல வர ஸ்மோக்ல இருக்கு. பட் அதுல வந்து ஆல்ரெடி ப்ரூவன், அதாவது வந்து இதெல்லாம் கேன்சர் காஸ் பண்ணுன்றதே பாத்தீங்கன்னா ஒரு 70க்கும் மேற்பட்டது. ஒரு WHO வந்து நமக்கு ஒரு ஸ்டடி பண்ணி 70க்கும் மேற்பட்ட புற்றுநோய் காரணிகள் அதுலேருந்து அந்த ஸ்மோக்கிங்ல இருக்குது ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து போய் ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏ டேமேஜ் காஸ் பண்ணும். அந்த டிஎன்ஏ ஏதாவது மரபணுல ஒரு சின்ன சேஞ்சஸ் காஸ் பண்ணும், அந்த செல்ல இருக்க சேஞ்ச் காஸ் பண்ணும். அது ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க டெய்லி ஸ்மோக் பண்ண இந்த சேஞ்சஸ் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறிடுது ஆக்சுவலா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அந்த டைம்ல வந்து நம்ம பாடியை அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். பாடி கிளியர் பண்ணி அந்த சேஞ்ச் ஆன செல் செத்து போயிடும், புதுசாக ஒரு செல் உற்பத்தி ஆகிடும். பட் ஆனால் அந்த ஸ்மோக்கிங் கண்டினியூ ஆகும்போது இந்த சேஞ்சிங் மெக்கானிசம் போயிடும் ஆக்சுவலாக நமக்கு. அதாவது செல்ஃப் ரிப்பேர் அப்படின்ற கான்செப்ட் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரிப்பேர் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அது வந்து அசாதாரணமாக வளரக்கூடிய செல், அதாவது வந்து அதுவாக வித்தவுட் எனி இது வந்து அதுவாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வளரக்கூடிய செல்கள் தான் கேன்சர் செல்லாக மாறி அது நுரையீரலில் ஃபார்ம் ஆகிறதுனால அது நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. சரி, இப்போ நம்ம புகைப்பிடிக்கிறது பற்றி பேசுகிறோம். பட் புகைப்பிடிக்கிறது அப்படின்றது தாண்டி இந்த சைனசைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க காலத்துல ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் லங் கேன்சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? சைனசைட்டிஸ் பர்சே சொல்ல போனால் அதனால லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க வந்து சளி எனக்கு கண்டினியூஸா இருக்கும், அதனால வந்து சளி இருந்தால் சைனசைட்டிஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் தப்பு.
அதாவது வந்து சைனசைட்டிஸ், அதாவது சளி இருந்தாலே சைனசைட்டிஸ் மட்டும் தான் அப்படின்றது தான் ப்ராப்ளம். என்னன்னா ஒரு இருமலோ ஒரு சளியோ கண்டினியூஸா ஒரு 3 வாரத்துக்கு மேல குறையாம அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோயோட முன் அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வெறும் சைனசைட்டிஸ்னு எடுத்துக்காம அதை ஒரு ப்ராப்பர் டாக்டர் கிட்ட காமிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம நுரையீரல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் சைனசைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கில் சளி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா எனக்கு சைனசைட்டிஸ் அதனால அப்படிதான் இருக்கும்னு போயிட்டே இருப்பாங்க. மேபி ஒரு 10 பேர் அப்படி இருக்கலாம். பட் ஆனா அதுல ஒருத்தருக்கு வந்து லங் கேன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சளியோ ஏதோ ஒரு தொந்தரவு 3 வாரம் கண்டினியூஸா இருக்குன்னா அதை கண்டிப்பா பரிசோதனை பண்ணி பாத்துக்கணும். அதனால சைனசைட்டிஸ் லங் கேன்சர் காஸ் பண்ணாது. பட் சைனசைட்டிஸ் நினைச்சு லங் கேன்சரை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இது மாதிரி வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கு லங் கேன்சர்? லங் கேன்சருக்குன்னு பரிசு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் சிம்டம் வந்து ஒரு நாள்பட்ட இருமல், ஒரு 3 வாரத்துக்கு மேல இருமல் வந்துகிட்டே இருக்கு, எதனாலனே தெரியல அப்படின்றது ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது வந்து சளி இருக்கு, எனக்கு இருமும் போது சளி வருது, அதோட சேர்ந்து கொஞ்சம் ரத்த கசிவும் சேர்ந்து வர மாதிரி இருக்கு, ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பிளட்னு சொல்லுவாங்க, ரத்தம் சின்ன சின்ன திப்பியா சேர்ந்து வர மாதிரி இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். பேஷண்ட் நான் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக எந்த இதுவுமே பண்ணல, நார்மலா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பட் ஆனால் எனக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது மூணாவது வந்து ஒரு டைப் ஆஃப் நெஞ்சு வலி, அப்படியே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் டெஸ்ட் பண்ணப்ப நான் அவங்க யூஸ்வலா நெஞ்சு வலினா இசிஜி தான் எடுத்து பார்ப்பாங்க. இசிஜி ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லப்பா நீ போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பட் நெஞ்சு வலி இருந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸா இருக்குது. அதை தவிர ஒரு குரல் மாற்றம், அந்த இடத்துல ஒரு நெறிக்கட்டியோ இருந்து அந்த இடத்துல ஒரு நரம்பு இருக்கு, அந்த நரம்பு பிடிச்சிருக்கும் போது குரல் ஹஸ்கி, அந்த கரக்கரன்னு ஒரு குரல் மாற்றம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்காக இதெல்லாம் வந்து லங் கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் லங் கேன்சர்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா லங் கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே உடம்புல ஒரு வெயிட் லாஸா இருக்கலாம், இல்ல சளியில ரத்தம் வரதா இருக்கலாம், இருமலா இருக்கலாம், வெயிட் குறைஞ்சதா இருக்கலாம், இல்ல ஒரு வயிறு வலியா இருக்கலாம், இல்ல மோஷன்ல ரத்தம் போறதா இருக்கலாம், எந்த ஒரு சிம்டமுமே ஒரு 3 வாரத்துக்கு மேல அது பெர்சிஸ்டண்டா இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சோம்னா, அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டர் அணுகி மினிமமா ஒரு ஸ்கேன் பண்ணி நமக்கு வேற எதுவும் பெரிய தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இருக்க காலகட்டத்தில். சார், இன்னைக்கு இருக்க காலத்துல நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இப்போ உணவு பழக்க வழக்க முறைகளும் நமக்கு மாறி போயிடுச்சு இல்லையா? இதனாலலாம் கூட லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா சார்? லங் கேன்சர் வரதுக்கு இதனால வாய்ப்புகள் இருக்கு. பட் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து உணவு பழக்க வழக்கத்தினால யூஸ்வலா வயிறு கேன்சர், குடல் கேன்சர்லாம் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் நுரையீரலுக்குன்னு சொல்லி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. பட் இது எல்லாமே சுவாசத்தினால, நம்ம ஏர் பொல்யூஷனால, ஏர்ல வந்து டாக்ஸின்ஸ் கார்ஸ்டோஜன் பரவுறதுனால தான் இருக்கே தவிர டைரக்டா உணவு பழக்கத்தினால கிடையாது. பட் இருந்தாலும் உணவு பழக்கத்துல நம்ம வந்து இப்போ ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும்போது நம்ம ஜென்ரலா நம்ம டிஷ்யூல எல்லாத்தையுமே டேமேஜ் ஏற்படும். அதே மாதிரி நுரையீரலையும் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா நம்ம தனியா போய் தேட தேவையில்லை. ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட், ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று டெய்லி நம்மளோட அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது. அது ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டினா அட்லீஸ்ட் அதாவது WHO ரெக்கமெண்டேஷன் படி கேன்சர் வந்து ஒரு 20% கம்மி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம் வரைக்கும் ஆக்டிவ் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்க வந்து மேனுவல் ஒர்க்கரா இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க ரெகுலரா வேலை செய்றீங்க, மேனுவல் ஒர்க்கர் இல்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ், ஏதாவது வாக்கிங்கோ, அதாவது பிரிஸ்க் வாக்கிங், நடைப்பயிற்சி, சைக்கிளிங், ஜாகிங், இல்ல வந்து ஜிம்முக்கு போய் ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நிறைய வேர்க்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் வந்து 45 நிமிஷம் பண்ணும்போது அது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளை தடுக்குது. அதை தவிர வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யோகா, அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியானாலும் அதுலயும் நம்ம ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம லாங் டேர்ம்ல கேன்சர் வரதுக்கான இதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப குழந்தைங்களுக்கும் லங் கேன்சர் வருதுன்னு சொல்றாங்களே சார்? டைரக்டா சொல்லணும்னா குழந்தைங்களுக்கான லங் கேன்சர் வருது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட லங் கேன்சர் பார்த்தது கிடையாது ஆக்சுவலா. அதனால லங் கேன்சர் குழந்தைங்களுக்கு வர்றது கம்மி. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அடல்ட், அதாவது வந்து நம்ம அப்பா, தாத்தா, மாமா யாரோ ஒருத்தவங்க வீட்டுல ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பிற்காலத்துல, அதாவது சொன்னால அந்த பாசிவ் ஸ்மோக்கிங், கிரானிக்கா அந்த ஸ்மோக்கை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அர்லி ஏஜ்ல கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த குழந்தை சொல்லுவாங்க நான் ஸ்மோக்கே பண்ணதில்லை, பட் ஆனா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து அதே வீட்டுக்குள்ள இருந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கும்போது அது பாசிவா அந்த கார்சினோஜன் அவங்க இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது குழந்தைய பாதிச்சு குழந்தைக்கு 30-40 வயசுலயே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தை நான் எதுவுமே பண்ணதில்லை சார், நான் ஸ்மோக் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்புறம் கேன்சர் வருது அப்படின்னு கேட்டா, ஆனா நம்ம டீட்டெயில்டா விசாரிக்கும் போது தெரியும் அவங்க அப்பாவோ தாத்தாவோ சின்ன வயசுலேயே இருந்து வீட்டுல ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பாசிவ் ஸ்மோக்கிங்னால அந்த குழந்தைக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைக்கு கேன்சர், லங் கேன்சர் ஜென்ரலா கம்மி தான். பட் வீட்டுல இருக்கிறவங்க ஸ்மோக் பண்றதுனால அது அதிகப்படுது.
இது மட்டும் இல்லாம இப்போ குடும்பத்துல யாராவது ஒரு ஆளுக்கு ஆல்ரெடி லங் கேன்சர் இருந்தது அப்படின்னா எனக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இது வந்து ஜெனட்டிக், அதாவது ஃபெமிலியல் கேன்சர் கிடையாது. ஆக்சுவலாக ஃபெமிலியல் கேன்சர், இப்போ பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபெமிலியல் கேன்சர். அது வந்து மரபணுவில் அப்படியே ஜென்ரேஷனாக வந்துட்டே இருக்கும். ஓவரியன் கேன்சர் ஜென்ரேஷன் ஆகும், கோலன் கேன்சர் ஜென்ரேஷன் ஆகும். பட் லங் கேன்சர் ஜென்ரலாக அந்த மாதிரி வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கேன்சர், அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அதாவது அப்பா அம்மாவுக்கோ பசங்களுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு சர்டைன் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கே தவிர, ஆனால் இது வரைக்கும் ப்ரூவன் இது ஃபெமிலியல் கேன்சர் கிடையாது. மற்ற கேன்சரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நுரையீரல் புற்றுநோயோடைய தாக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா மீதி கேன்சர் எல்லாம் வந்து ரொம்ப earlier-ஆ ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. பிரெஸ்ட்ல கட்டி இருக்கு, இல்ல குடல்ல மோஷன்ல ரத்தம் போகுது அப்படின்றவங்க சீக்கிரம் வந்துடுறாங்க. பட் ஆனா வெரி பேட் திங், என்ன ரொம்ப மோசமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுரையீரல் புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்றது ரொம்ப லேட்டா. அதாவது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேன்சர் டாக்டரையோ ஒரு நுரையீரல் டாக்டரையோ பாக்குறது ரொம்ப லேட்டா தான் பாக்குறாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற WHO டேட்டா படி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல இருக்கிறவங்க, ஸ்டேஜ் 1ன்றது கியூர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90%. ஸ்டேஜ் 1ல இருக்கிறவங்க டாக்டர் பாக்குறது பாத்தீங்கன்னா வெறும் 5 to 8% தான். ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்க வெறும் 10 to 12% தான். பட் ஸ்டேஜ் 4ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80% பேர் 4வது ஸ்டேஜ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்கள நம்மளால கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதனால இப்போ வேர்ல்டு டேட்டா அப்படின்னு எடுத்தோம்னா இது இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு. அதுதான் இப்போ ஒரு வருஷத்துக்கு குளோபகான்றது தான் வந்து நம்ம கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு. அதுல வந்து அந்த குளோபகான் டேட்டால ஆல் ஓவர் த வேர்ல்டுல வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் லங் கேன்சர் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் சாகுறாங்கன்னு தெரியுமா லங் கேன்சர்ல? கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர். அதனால 25 லட்சத்துலேருந்து 18 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு லங் கேன்சர்னால மட்டும் சாகுறாங்க. இது வேர்ல்டு டேட்டா. இந்தியாவில் என்ன டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட குளோபகான் 2022 டேட்டா படி பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் புதுசாக கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட 82,000 பேர். ஆனால் அதில் லங் கேன்சர்னால சாகுற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 75,000 பேர். கிட்டத்தட்ட 80% ஆஃப் பேஷண்ட் இறந்துறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு இது லங் கேன்சருக்கு மட்டும் அப்படின்னு கேட்டோம்னா, அது கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஸ்டேஜ் 4ல. ஏன்னா இந்த இருமல், சளி, இந்த வெயிட் குறையிறது இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் இக்னோர் பண்ணி ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே வச்சு எப்போ நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, சுத்தமா எங்களால முடியல, நான் மூச்சே விட முடியல, இருமுனா சளியில ரத்தமா வருது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல வரும்போது அது கண்டுபிடிச்சு நமக்கு பெரிய யூஸ் இருக்காது. ஆக்சுவலா நம்ம earlier-ஆ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் லங் கேன்சர் இவ்வளவு இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் காமன் கேன்சர் which causes death அப்படின்னா அது லங் கேன்சர் தான். சரி, இப்போ லங் கேன்சர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ நீங்க சொன்ன மாதிரியே 4th ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல வந்துட்டாங்க அப்படின்னா முற்றிலும் அவங்கள சரி பண்ணி குணப்படுத்த முடியுமா சார்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. ஸ்கிரீனிங் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னா, ஸ்கிரீனிங்ன்றது என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எந்தவித தொந்தரவுகளும் இல்லாத டைம்ல நம்ம டெஸ்ட் பண்றோம், ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி பண்றோம்னா அது பேர் தான் ஸ்கிரீனிங். அந்த மாதிரி நுரையீரல் கேன்சருக்கு பண்ண முடியுமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி எல்லாரும் கேட்கறது. பண்ண முடியும். அதாவது லோ டோஸ் சிடி ஸ்கேன் அப்படின்னு இருக்கு. லோ டோஸ் சிடி ஸ்கேனா ரொம்ப கம்மியான டோஸ்ல எடுக்கிற சிடி ஸ்கேன். ஆக்சுவலா அது பண்ணும்போது நம்ம நுரையீரல் கேன்சரை கம்ப்ளீட்டா, அதாவது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் போதே கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஸ்டேஜ் 1ல இருக்கும் போதே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம்டு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் அப்படின்ற லங் கேன்சருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்டு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷம் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறாங்க, 20 வருஷம் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறாங்க, வயசு 50 to 70 இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த லங் கேன்சர் நம்ம அந்த ஸ்கிரீனிங்ல கண்டுபிடிக்கிறோம்ல, அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது 20 to 25% அவங்க கேன்சர்னால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. அதனால தான் லோ டோஸ் சிடி ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம். அது வந்து எந்த ஒரு பேஷண்ட், அதாவது நம்ம வீட்டிலே யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு இருக்காங்க, 20 வருஷத்துக்கு மேல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடுத்து இருக்கிற நுரையீரல் நார்மலா இருக்கா அப்படின்னு செக் பண்றது ரொம்ப அவசியம். ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுரையீரல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேஷண்ட் இப்போ வராங்க, இப்போ வந்து ஒரு ஸ்கேன் எதுக்கோ எடுக்கிறாங்க, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒரு தசை டெஸ்ட் ஒன்று பண்ணணும். பண்ணிட்டு அது கேன்சர் தான் நம்ம ட்ரீட் பண்றோமா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து சிடி கைடட் பயாப்சி. அடுத்தது வந்து ஒரு பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேன்றது எதுக்குன்னா, நம்ம உடம்புல ஹோல் பாடி ஸ்கேன் வச்சுக்கோங்க, உடம்புல வேற எங்கேயாவது இந்த கேன்சர் பரவி இருக்கா அப்படின்னு பார்க்கறது
பண்றதுக்கான ஒரு ஹோல் பாடி ஸ்கேன். அதை தவிர பிராங்கோஸ்கோபி, இந்த பயாப்சி எடுக்கிறது, சிடி ஸ்கேன் மூலமா பயாப்சி எடுக்க முடியல, ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்னா பிராங்கோஸ்கோபி, மூக்கு வழியா ஒரு டியூப் மாதிரி உள்ள போட்டு அந்த டியூப்ல இருந்து சின்ன சதை எடுப்போம். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து கேன்சர் இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இதை வச்சு நம்ம கைட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா மாலிகுலர் டெஸ்டிங் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு ஜெனடிக் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மியூட்டேஷன் இருக்கு, அந்த மியூட்டேஷனுக்கு மட்டும் ஒரு தனி மருந்து, டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. டார்கெட்டட் தெரப்பினா எங்க பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் நீங்க போய் ட்ரீட் பண்றது டார்கெட்டட் தெரப்பி. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் ஒரு ட்ரக் கொடுத்து அந்த மியூட்டேஷன் மட்டும் நம்ம சரி பண்றோம் அப்படின்றது அந்த டார்கெட் தெரப்பி. ஸோ இது என்ன பண்ணுவோம், மாலிகுலர் அனாலிசிஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அடினோகார்சினோமா அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு EGFR, ஆல்க, ராஸ், ரெட் மியூட்டேஷன் அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி இப்போ அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப மினிமல். கீமோதெரப்பி அளவுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. அந்த ட்ரக் எடுக்கும் போது அவங்களுக்கு சர்வைவல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஈவன் ஸ்டேஜ் 4 இருந்தா கூட அவங்க 3 வருஷம் 4 வருஷம் நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் அட்வான்சஸ். ஆக்சுவலா இது நமக்கு வந்து நியூ அட்வான்சஸ். இப்போ ட்ரீட்மெண்ட் லங் கேன்சருக்கு எப்படி பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே எந்த கேன்சரா இருந்தாலும் ஸ்டேஜை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் இருக்காங்க, மொத்தம் 4 ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்னு. ஸ்டேஜ் 1 கட்டி வந்து ரொம்ப சின்னதா நுரையீரல் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க சர்ஜரி பண்ணி முழுமையாக குணப்படுத்திடலாம். நம்ம சர்ஜரி வந்து அந்த கட்டியை மட்டும் எடுக்கிறோமோ இல்லை வந்து அந்த லோப் எடுத்து கம்ப்ளீட்டா குணமடிச்சிடலாம். ஸ்டேஜ் 2 அப்படின்னா அப்பவும் சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேஜ் 3ன்றது மல்டி டிசிப்ளினரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கேன்சருமே மல்டி டிசிப்ளினரி போர்டு தேவை, பட் ஸ்டேஜ் 3 கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா அது கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம வந்து ஒரு மொடாலிட்டியில அதை ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு மொடாலிட்டினா சர்ஜரி பண்ணியோ கீமோதெரப்பி கொடுத்தோ ரேடியேஷன் சிங்கிள் மொடாலிட்டி ட்ரீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம 3 மொடாலிட்டி, சர்ஜரி பண்றோம், கீமோதெரப்பியும் கொடுக்குறோம், ரேடியேஷன் கொடுக்குறோம். அது மாதிரி மல்டிபிள் மொடாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டியூமர் மல்டி டிசிப்ளினரி போர்டுன்னு வச்சு அதுல ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், சர்ஜரி பண்றவங்க, கேன்சர் கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டர், கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுக்குற டாக்டர், பல்மனாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும். இது வந்து டெய்லர்டு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி டெய்லர் பண்ணி ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இப்போ இருக்க ரீசன்ட் அட்வான்சஸ். ஸ்டேஜ் 4ல இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாது. பட் ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கட்டி மேலும் வளராம இருக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். பேஷண்ட் இருக்கிற தொந்தரவுகள் பெருசாகாம நம்ம பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த டார்கெட்டட் தெரப்பி இல்லைன்னா இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பின்றது என்னன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே வந்து அந்த கேன்சர் செல்க்கு அகேன்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த கேன்சர் செல்லை கில் பண்றது, அது இம்யூனோதெரப்பி. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேஜ் பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி லங் கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மூலமா நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க சீக்கிரமாவே. பட் வந்து அதிகமா புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தானே அந்த லங் கேன்சர் அப்படின்றது வருது. இப்போ திடீர்னு நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ லங் கேன்சரோட எஃபெக்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா ஸ்மோக்கிங்கே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸ்மோக்கிங் வந்து ஈவன் ஒரு சிகரெட் கூட ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதனால அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஸ்மோக்கிங் பத்தி தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றாங்க, அவங்க நார்மலா ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணாலுமே அவருக்கு அது பெனிஃபிட் தான். இப்போ வந்து நீங்க 10 வருஷம் ஸ்மோக் பண்ணீங்க, 20 வருஷம் ஸ்மோக் பண்ணீங்க, எப்போ ஸ்டாப் பண்ணாலும் பெனிஃபிட் தான். ஈவன் ஒரு சிகரெட் கூட நல்லது கிடையாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லும் போதும் இந்த லிமிட்டை தாண்டி போனா நம்ம இது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கார்ல போறோம், ஸ்பீடா போறப்ப வந்து இப்போ நம்ம 80 வரைக்கும் சேஃப், 100 அன்சேஃப், 120 ரொம்ப அன்சேஃப், 160 ரொம்ப அன்சேஃப். பட் ஆனால் சிகரெட்ல ஈவன் ஒரு சிகரெட்னா கூட ரிஸ்க் தான் ஆக்சுவலா. அதனால ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. பட் அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க், எவ்வளவு தூரத்துக்கு லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டோம்னா, இப்போ ஸ்மோக் பண்ணாதவங்க நெவர் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவோம், இன்னொருத்தர் ஸ்மோக் பண்றவங்க, இவங்க 2 பேருக்கும் ரிஸ்க் எடுத்தோம்னா கண்டினியூஸா ஸ்மோக் பண்றவங்களுக்கு 15 to 30 டைம்ஸ் அதிகமா லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண என்ன எவ்வளவு நாள்ல ரிவர்ட் ஆகும்? இது நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணா கூட நெவர் ஸ்மோக்கர், அதாவது வந்து ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கு ஈக்குவலா எப்பவுமே ஆக மாட்டீங்க. பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 வருஷம் டைம் ஆகும்போது நம்மளோட கேன்சர் ரிஸ்க் ஒரு 50% கம்மியாகும். ஆனா அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாதான். நீங்க வந்து நடுவில் நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணேன், திரும்ப ஆரம்பிச்சேன், கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்றதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணி 10 வருஷம் டைம், அது மினிமம் 8 இயர்ஸ் டைம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கேன்சர் ரிஸ்க் வரது வந்து 50% கம்மியாகும். பட் எப்பவுமே நெவர் ஸ்மோக்கருக்கு ஈக்குவலா ஆகவே மாட்டீங்க. அதனால எப்போ ஸ்டாப் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்மோக் பண்றீங்க, அதை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நம்ம பாடி என்ன பண்ணணும்னா அதோட நேச்சுரல் மெக்கானிசத்துல இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணும். அது கண்டினியூஸா சரி பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேன்சர் ரிஸ்க் சிக்னிஃபிகண்டா கம்மியாகும்.
பட் ஆனால் ஜீரோக்கு வராது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுசாக ஸ்மோக் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே முக்கியமான விஷயம், இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை நிப்பாட்டிடுங்க. இப்போ ஸ்மோக் ஸ்டாப் பண்ணணும், இனிமே நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தாலுமே அவங்க அதுக்கு ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ எடுத்த உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து WHO ஆஸ்க் அரேஞ்ச் அது மாதிரி ஒரு 5 இயர்ஸ் சொல்லுவாங்க. ஆஸ்க்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க பேஷண்ட் கிட்ட, அவங்க வில்லிங் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. வில்லிங் இருக்கவங்க, அதாவது ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ண வில்லிங்கா இருக்கிறவங்க ஈஸியா அதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ண வில்லிங் இல்லாதவங்க தான் ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்டாப் பண்ண விரும்புறவங்களுக்கு ரிப்பீட்டடாக கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக கவுன்சிலிங், அதாவது வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 1 வீக் அப்புறம் திரும்ப அதோட பலனை திரும்ப சொல்லணும். உங்களுக்கு திரும்ப அதை நிப்பாட்டணும், திரும்ப இன்னொரு 1 வீக் கழிச்சு திரும்ப சொல்லணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக சொல்ல இல்லை இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ஸ்டிமுலஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கா. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னா அவங்க ஏதாவது ஒரு கேம்ஸில் இன்வால்வ் ஆகுது, இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி, ஒரு டிராயிங்கோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. இது மாதிரி பண்ணி அந்த தாட் வராமல் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை சில டைம் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் சர்க்கிள் பீப்புள் கூட சேர்ந்ததான் அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட டெம்பரவரியா ஒரு 6 months பீரியட் அவங்க கூட பெருசா மிங்கிள் ஆகாம வச்சுக்கிட்டாலும் ஸ்மோக்கிங் அது மாதிரி ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலா அவங்களே எல்லா டைமும் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுனால ஸ்மோக் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது ஸ்மோக் பண்ணாலும் அதே ஸ்ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலா அது முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க சில பேர் வந்து கவுன்சிலிங் நம்ம பேசும்போதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த கேன்சர் பேஷண்ட் யாராவது ஒருத்தவங்க சஃபர் ஆகிறது பார்த்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணாலும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோ இல்லை சைக்காட்ரிஸ்டோ ஒரு கவுன்சிலிங் அமைச்சு ஸ்டாப் பண்றது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டா அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை, அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லது. அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே கூட இருந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். ஆக்சுவலா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்றாங்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களை சப்போர்ட் பண்ணணும், எமோஷனலா சப்போர்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். சரி, இப்போ வந்து நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கேன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் நார்மலா இருக்க ஒருத்தருக்கு இப்போ சின்னதா நீங்க சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்றோம்ல சார். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா போதுமா இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கு? அப்படி ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. நான் தான் சொன்னால ஒரு 20 வருஷம் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து லோ டோஸ் சிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான பெனிஃபிட் இந்த லோ டோஸ் சிட்டியில் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த லோ டோஸ் சிடி பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட பெட்டர் என்னன்னா எந்த ஒரு பிரச்சனை ஒரு 3 வீக்ஸ் சொன்ன மாதிரி ரஃபா ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூஸா இருக்கு, 2 வாரத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? ட்ரீட்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் மினிமலா இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1, 2ல வந்து நம்ம வந்து சர்ஜரி தான் பிளான் பண்றோம். இப்போ சர்ஜரியில பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் தான், நிறைய சர்ஜிக்கல் அட்வான்சஸ் வந்துருச்சு. இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணா ஒரு ஃபுல்லா பெரிய இன்செஷன் போட்டு நம்ம ஃபுல் தொராக்ஸையும் ஓப்பன் பண்ணி நம்ம கட்டி எடுப்போம். பட் இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சின்ன ஹோல்ஸ் தான் போடுறோம். லாப்ரோஸ்கோபி வயிறுல வந்து முன்னாடி மாதிரி இப்போ வந்து இப்போ அப்பெண்டிக்ஸ்லாம் யாரும் ஓப்பன் பண்றது கிடையாது, கோலிசிஸ்டெக்டமிக்கு யாரும் ஓப்பன் பண்றது கிடையாது, எல்லாமே லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க. அதே மாதிரி நுரையீரல் இருக்க கட்டிகளுக்கு நம்ம சின்ன ஹோல் மாதிரி போட்டு அந்த ஹோல் மூலியமாவே அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம். எடுக்கும்போது சின்ன இன்சிஷன் இருக்கும், பெயின் இருக்காது பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட் சர்ஜரி பண்ணி அடுத்த நாளே நார்மலான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்துருவாங்க. வித்தின் 5 to 10 days கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகி வீட்டில் நார்மலா அவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய ஸ்காருமே இருக்காது. இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ரோபோட்டிக் சர்ஜரி இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியில இன்னும் கொஞ்சம் பொசிஷன் அதிகமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் இருக்கும், நம்ம பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. அதனால அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வர தொந்தரவுகள், அதாவது ட்ரீட்மெண்ட்னால வர சர்ஜரினால வர தொந்தரவுகள் ரொம்ப கம்மியாகும். பேஷண்ட் சீக்கிரமே டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர கீமோதெரப்பி, ரெண்டாவது வந்து சிஸ்டமிக் தெரப்பின்றப்ப கீமோதெரப்பி கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும் ஆக்சுவலா. ஏன்னா அது சைடு எஃபெக்ட்ஸ், ஏன்னா கீமோதெரப்பின்றது நம்ம பிளட்ல கொடுக்குற இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன்ல பிளட் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் கீமோதெரப்பி போகுது. ஸோ அங்கெங்கெல்லாம் போறப்போ அங்கெல்லாம் அதோட எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கும். நம்மளோட ப்ரியாரிட்டி கேன்சர் செல் சாகடிக்கிறது தான். நம்மளோட செல்லும் அதில் சேர்ந்து ஒரு 10 to 15% ஆஃப் செல்ஸ் எடுத்துரும். பட் நம்மளோட செல்லு ரெக்கவர் ஆகி நார்மலுக்கு வந்துடும். அதனால கீமோதெரப்பி கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், பட் அதை டாலரேட் பண்ணிக்க தான் வேணும். இதுல அட்வான்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பியில சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. பேஷண்ட் சைடு எஃபெக்ட் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால அது இன்னும் சேஃபர். பட் என்ன ப்ராப்ளம்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இப்போ வந்து ஒரு சைக்கிள்க்கே நமக்கு 1 to 1.5 lakhs ஆகிற மாதிரி இருக்கு. பட் அதுல ஒரு விஷயம் நம்ம பேஷண்ட் நேயர்களுக்கு சொல்றது
என்னன்னா, இந்த இம்யூனோதெரபிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பேஷண்ட் அசிஸ்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு, பேஷண்ட் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம். அப்படின்னா நீங்க வந்து கம்பெனிக்காரனே வந்து என்னன்னா, இந்த ட்ரக் எல்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு, நம்மளால பேஷண்ட்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற அவங்க வந்து ஒரு ட்ரக் வாங்கினா ஒரு ட்ரக் ஃப்ரீ, இல்ல வந்து நீங்க ஒரு 6 சைக்கிள்ஸ் கண்டினியூஸ் ஆகுனா ரெஸ்ட் ஆஃப் த 6 சைக்கிள்ஸ் இல்ல 12 சைக்கிள்ஸ் ஃப்ரீ. அந்த மாதிரி பேஷண்ட் அசிஸ்டட் ப்ரோக்ராம் இருக்கு, அதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட டீடைல்ஸ்லாம் கொடுத்தோம்னா அது எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கி தருவாங்க. அது நீங்க இன்கேஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுள் பண்ண, அது கீமோதெரபி கிடையாது, இம்யூனோதெரபிக்கு மட்டும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அவங்களோட ட்ரீட்டிங் டாக்டர் கிட்ட இது மாதிரி பேஷண்ட் அசிஸ்டிங் ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தா அதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சரி, இப்போ நுரையீரல் புற்றுநோய் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கவனிக்கணும், வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. பட் இதை தாண்டி இப்போ ஒரு நுரையீரல் புற்றுநோயாளி நம்மளோட நேர்காணல் கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்மளோட நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ புற்றுநோயின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. அது இருக்கிற நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ரிக்ட் காம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடு நம்ம இப்போ ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷனால தான் இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதே கம்பெனியில் திரும்ப வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரிக்ட் காம்ப்ளைண்ட்ஸ், அதாவது அவங்க சொல்கிறத கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக நிப்பாட்டிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் என்னென்னைக்கெலாம் வர சொல்கிறாங்களோ அன்னன்னைக்கெலாம் கரெக்டாக வந்துடுங்க. எப்பப்பெல்லாம் ஃபாலோ அப் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்களோ அது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து நீங்கள் உங்களோட உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு தெரியும் நமக்கு நிறைய நியூட்ரிஷன் எவ்வளோ தேவை அப்படின்றது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ஹை ப்ரோட்டீன் டயட் தான் கொடுக்கணும். எப்போவுமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட் தான். ஹை ப்ரோட்டீன் டயட்ன்றது நீங்கள் கமர்ஷியலாக நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லை அதெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிட்றதும் அதுலேயும் ஹை ப்ரோட்டீன். இந்த மாதிரி நியூட்ரிஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது கஷ்டம். பட் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்னால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. இதுதான் நம்ம நோயாளிகளுக்கு சொல்ற விஷயம். ஓகே சார், இதுல ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு அவசியமானதா இருக்கும்? நீங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுல 50% பேஷண்டோட ஃபிட்னஸ் இருந்தாலும் 50% ஆஃப் த இது வந்து ஃபேமிலி மெம்பரோட சப்போர்ட் தான். ஏன்னா கேன்சர் பேஷண்ட் அவங்க வீக்கா இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பண்ணிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை. அதனால ஃபேமிலி மெம்பர்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவா அவங்களுக்கு பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டை முழுமையா கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிச்சு பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எமோஷனலா அவங்க எங்கேயுமே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ஃபேமிலியையும் பார்க்க முடியாம இந்த ட்ரீட்மெண்ட்டையும் சரியா கவனிக்க முடியாம நடுவுல டிஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான இந்த தினத்துல நிறைய தகவல்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கும் நம்ம ரேடியோ ஸ்டேஷன் லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்கள் ஜென்ரலாக புற்றுநோய் அப்படின்றது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வோட நம்ம புற்றுநோயை அணுகணும். ஆக்சுவலாக ஒன்று இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து ஈவன் ஒரு சிகரெட் கூட நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். அதனால சிகரெட் பிடிக்கிறவங்களை பார்த்தாலோ இல்லை நம்ம சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாலோ அதை என்னையோட நிப்பாட்டிடுங்க. அது நிப்பாட்டுறது நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது, நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சின்ன பிரச்சனை கொஞ்ச நாள் பட இருக்குது அப்படின்னா அது அட்லீஸ்ட் யாராவது பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போய் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்களா போய் எதுவும் மருந்து சாப்பிடாதீங்க, ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் இருக்கு ஓகே, பட் 3 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா அது அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிட்ட பார்த்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். 4வது விஷயம் புகையில்லா சமூகம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னைக்கு புகையை நிறுத்துனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் நுரையீரலை காப்பாற்றிக்கலாம், புற்றுநோயிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபடலாம். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரொம்ப 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 அவசியம் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய விஷயம் நிறைய பேருக்கு சொன்னாதான் தெரியும், இல்லாம இதெல்லாம் கேள்விப்படுறதோட போயிடக்கூடாது. இதை நீங்க கொண்டு போய் அவங்க மக்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் எ கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா நான் ரொம்ப தேங்க் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.